முதலமைச்சர் விஜய் மீதான விவாகரத்து வழக்கை அவரது மனைவி சங்கீதா திரும்ப பெற்றுள்ள நிலையில் மலை போல் வந்த சிக்கல் பனி போல் விலகியதாக தாவேக்கவினர் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறார்களாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் சங்கீதா இருவருக்கும் கடந்த 1999 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திருமணம் நடந்தது. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 20 ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பம் நடத்திய சங்கீதா திடீரென கடந்த ஆண்டு தனது கணவரிடம் இருந்து விவாகரத்து வழங்க கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் பரபரப்பு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். மீண்டும் விசாரணை நடந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் விவாகரத்து வழக்கையே வாபஸ் பெற்றார் சங்கீதா. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். இந்த காவிரி பிரச்சனைன்னு சொல்லியேம்மா, அதுக்காக போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள். என்னமா அது? தண்ணி வாங்கி கொடுக்கறதுக்காக போராட்டம். இதை விட ஒரு கேலி கூத்து ஏதாவது இருக்க முடியுமா? இப்படி கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? காவிரியில தண்ணி வராம போனதுக்கு 400 டிஎம்சிக்கு மேல வந்து இந்த தண்ணி 177 டிஎம்சிக்கு கையெழுத்து போட்டது அவங்க பாட்டனா மற்றவனா? இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. செஞ்சதெல்லாம் செஞ்சு விட்டு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மானம் இல்லாம கூச்சம் இல்லாம ஒருத்தன் பேசுவான், அதை போய் கேள்வியா கேக்குறியம்மா? இல்ல அவங்க சீரழிவுக்கே அவங்க தானே காரணம். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். அவங்க இருக்கும்போது இந்த 5 வருட ஆட்சியில வந்துட்டு காவிரியில இருந்து தண்ணி கரெக்டா தான் வந்தது. சிஎம் விஜய் அவர்கள் சொல்றமா, கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்கம்மா. ஏற்கனவே நொந்து பேருக்கு குத்தி காட்டாதீங்கம்மா. திரிவையில என்ன கத்த விடாதலே, மரியாதை வண்டியில ஏறிலே, என்ன என்னால முடியலலே. எங்க ஊர்ல கட்டளை மேட்டு வாய்க்கால்னு வரும். எங்க கிராமத்துல 365 நாள் தண்ணி வரும். அது அப்போ இப்போ 1971 அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சு இப்போ ஒரு போக சாவடிக்க வழி இல்லை. இது திமுக நடந்த நாசம். நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையா? மானம் கட்ட அயோக்கிய பள்ளிலாம். அப்புறம் எப்படி எங்கனால திரும்பி என்ன சொல்றேன்? இந்த 5 வருஷத்துல 3 போக சாவடி உங்க விளைஞ்சுதா? ஒரு போகமே விளையல. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. எதுவுமே தெரியாம மெட்ராஸ்ல உட்கார்ந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கலாம். சம்பந்தப்பட்டவனுக்கு தானே வருத்தம் தெரியும். ஏண்டா கொஞ்சமாவது மனசாட்சியோட தான் பேசுறியா? இதுல என்ன லாஜிக் இருக்கு? ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி பேச கத்துக்கணும். தப்பா பேசுறாக்க திரும்பி அதே உங்களை திரும்பி பாதிக்கும். பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம்.